வணக்கம். 2 எபிசோடாக ராயப்பேட்டாவுடைய வரலாறை பார்த்து கொண்டு வரோம். முதல்ல ராயப்பேட்டாவில் இருந்த அரசர்கள், அரண்மனைகள் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது ராயப்பேட்டாவுடைய பகுதிகள், தெருக்கள், அதுகளுடைய வரலாறை பார்த்தோம். இன்றைக்கி ராயப்பேட்டாவில் நடந்த சில தொழில்கள், சில தொழில் அதிபர்கள், சில பிரமுகர்கள், இவர்களுடைய வரலாறை பார்க்கலாம். முதல்ல சிறிய தொழிலெல்லாம் எடுத்துப்போம். ராயப்பேட்டாவுக்கே உரிமையாக சில மார்க்கெட் அங்காடிகள் எல்லாம் உண்டு. ஜாம் பஜார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ராயப்பேட்டாவில் இருக்கிற திருவல்லிக்கேணிக்கும் ராயப்பேட்டாவுக்கும் இருக்கிற சந்திப்பில் இருக்கிற பெரிய மார்க்கெட். காலை வேளையில் காய்கறிகள், பூக்கள் இதுக்கெல்லாம் பெரிய அளவில் வியாபாரம் நடக்கிற ஒரு பகுதி, மிக நெரிசலாக இருக்கிற ஒரு பகுதி. இந்த ஜாம் பஜாருக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தோன்னா நம்மளே ஒரு நசுங்கின தக்காளி மாதிரி தான் வெளியில் வர முடியும். அதே போல் சிறிய அளவில் இறைச்சிக்கெல்லாம் ஒரு மார்க்கெட் ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகேயே இருந்தது. அதற்கு சுல்தான்ஸ் மார்க்கெட் அப்படின்னு பெயர். அது நான் ஒரு 20 வருடங்கள் முன்னாடி வரையில் அதை பார்த்துருக்கேன். மிக அழகான சிகப்பு கலர் கட்டடம். அது இடித்து தள்ளப்பட்டு இப்போது அது ஒரு கார் பார்க்காக இருக்கிறது. வெறும் திறந்த வெளி கேட் இருக்குது. அது உள்ளே பார்த்திங்கன்னா வெறும் வண்டிகள்லாம் நிறுத்துகிற இடமாக இருக்கிற ஒரு பகுதி. அதுதான் பழைய சுல்தான்ஸ் மார்க்கெட். அதே போல் இந்த பைக்ராஃப்ட்ஸ் ரோடு, அதோடைய தொடக்கத்தில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஏராளமாக மெத்தை, தலையணை, குவில்ட், போர்வை இதெல்லாம் செய்கிற, அதே போல் ரெக்ஸின் சோஃபா, வண்டிகளுக்கு செய்கிற சோஃபா, சேர் இதெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் போய் ஏராளமாக பார்க்கலாம். அதே போல் இந்த ராயப்பேட்டா ஹைரோடில் ஃபர்னிச்சர், மர விஷயங்கள், நாற்காலி, கட்டில், பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் வாங்குகிற பகுதி ராயப்பேட்டா ஹைரோடு. அங்கே ஜெயபாரதம் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ். எல்லாரும் அந்த இடத்துல போய் வாங்குவாங்க. இதற்கு அருகே மணிஸ் ஆக்ஷன் ஹவுஸ்னு ஒரு கட்டடம். பழைய பாணியில் இருக்கிற மர சாமான்லாம் நீங்கள் வாங்கணுன்னா அந்த இடத்துக்கு தான் போகணும். 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த ஆர்ட் டெக்கோ பாணி, அதற்கும் முன்னாடி ரோஸ்வுட், மஹோகனி அந்த மாதிரி கிடைப்பதற்கே அரிதாக இருக்கிற மர சாமான்லாம் வாங்கணுன்னா இந்த மணிஸ் ஆக்ஷன் ஹவுஸுக்கு போகணும். செவ்வாய்க்கிழமை மூடப்பட்டிருக்கும், மீதி நாள்லாம் திறந்திருக்கும். வாரத்தில் ஒரு நாள் ஏலம் நடக்கும். அதை போய் வாங்கிறதுக்கு பல பேர் போவாங்க. ஆனால் இந்த மணிஸ் ஆக்ஷன் ஹவுஸ் இருக்கிற இடமே ஒரு வரலாறு படைத்த இடம். அது ஒரு காலத்தில் சென்னம்மாள் கிராமிணி, வடமலை கிராமிணி அப்படிங்கிற ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு இல்லமாக இருந்தது. 19வது நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் வடமலை கிராமிணி அப்படிங்கிறவர் தொழிலில் ஈடுபட்டு ஏராளமாக பணம் சம்பாதித்து சிறிய காலத்திலேயே இறந்து போய்விட்டார். அவருடைய மனைவி செல்லம்மாள் கிராமிணி படிக்காதவர். ஆனால் கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அறிந்தவர். அதனால் என்ன செய்தார், தன்னுடைய ஏராளமாக இருந்த சொத்து எல்லாவற்றையுமே ஒரு கட்டளைக்கு எழுதி வைக்கணும். அந்த கட்டளை பெண்களுக்கு கல்வி அளிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தன்னுடைய உயிரில் அவங்களுக்கு சொந்தமாக இருந்த சொத்து அத்தனையும் பச்சையப்ப முதலியார் கட்டளை பேருக்கு எழுதி வைத்தாங்க. இந்த இல்லமும் பச்சையப்ப முதலியார் கட்டளைக்கு சொந்தம். அந்த பணத்தை வைத்து தான் இப்போது சென்னையில் மகளிருக்காக இருக்கிற செல்லம்மாள் கல்லூரி கட்டப்பட்டது. பாருங்கள், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கணும் அந்த பெண்மணி. அவங்க இருந்த இல்லம்தான் இப்போ மணிஸ் ஆக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிற பெயரில் இருக்குது. மர சாமான் பார்த்தோம், கட்டில், படுக்கை இதெல்லாம் பற்றி பார்த்தோம். அடுத்தது ராயப்பேட்டாவில் இருந்த பெரிய தொழிலதிபர்கள், அவர்கள் தொடக்கி வைத்த ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள், அதோடைய வரலாறு பார்க்க வேண்டாமா? முதல்ல இந்தியாவிலேயே முதல் ஹையர் பர்ச்சேஸ் கம்பெனி 1901வது ஆண்டு தொடக்கி வைக்கப்பட்டது. R.E. கிராண்ட் கோவன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் வீரரால் தொடக்கி வைக்கப்பட்ட கிரெடிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதற்கு 2 கிளைகள், ஒன்று மும்பையில், ஒன்று சென்னையில். சென்னையில் இருந்தது U.R. ராவ் அப்படின்னு R.E. கிராண்ட் கோவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர். அவருடைய காலம் ஆன பிறகு எடுத்துக்கொண்டு சென்னையிலேயே நடத்தி வந்தார். அவர்களுடைய கட்டடம் தான் ஃபினான்ஸ் ஹவுஸ்.
பேட்டுலோஸ் ரோடில் இப்போவும் நீங்கள் பார்க்கலாம். அந்த கட்டடத்தில் இப்போது சுந்தரம் ஃபினான்ஸ் அவங்களுடைய அலுவலகத்தோட ஒரு பகுதி அந்த இடத்துல இருக்குது. சுந்தரம் ஃபினான்ஸை பற்றி சொன்னோம். சுந்தரம் ஃபினான்ஸோடைய வரலாறை பார்க்க வேண்டாமா? 1955 ஆண்டு டிவிஎஸ் குடும்பத்தை சேர்ந்த டிஎஸ் சந்தானம் அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்ட நிதி கம்பெனி. அந்த காலத்தில் ட்ரக், லாரி, பஸ் இதெல்லாம் சுலபமாக வாங்குவதற்காக, கடன் கொடுப்பதற்காகவே ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனம். இது முதல்ல தொடங்கினதே இந்த பெட்டுலோஸ் ரோடுக்கு அருகே இருக்கிற எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்ஸில் தான். அதற்கு பிறகு இவங்களே பெட்டுலோஸ் ரோடில் அவங்களுடைய அலுவலகத்தை கட்டி கொண்டாங்க. சில நாட்களில் கம்பெனி விரிவாக்கம் அடைந்த உடனே அதற்கு அருகே இருக்கிற ஃபைனான்ஸ் ஹவுஸ், அதற்கு பிறகு அதுக்கு அடுத்ததாக இருந்த டன்லப் கம்பெனியோடைய பழைய அலுவலகம், அது எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி இப்பொழுதும் அவங்களுடைய நிறுவனம் அதே இடத்துல தான் இருக்குது. அதே போல் குட்டியர் டயர் கம்பெனி, அதுவும் பெட்டுலோஸ் ரோடில் தான் தொடங்கப்பட்டது. அடுத்தது ராணே குழுமம், சென்னையில் தலைமை அலுவலகம் வைத்து கொண்டு ஆட்டோமோட்டிவ் காம்பனண்ட்ஸ், அதாவது மோட்டார் வண்டி உறுப்புகள்லாம் தயார் செய்யும் பெரிய குழுமம். அவங்க ஆரம்ப காலத்தில் மவுண்ட் ரோடில் வண்டிகள்லாம் வியாபாரம் செய்த பிறகு அந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் மற்றும் ஓனராக இருந்த எல்எல் நாராயணன் அவர்கள் கம்பெனியோடைய அலுவலகத்தை இந்த பெட்டுலோஸ் ரோடுக்கு மாற்றினார். இந்த இடத்துல ராணே நிறுவனம் பல வருடங்களுக்கு இருந்து இந்த இடத்துல இருந்து தான் வியாபாரத்தை இனிமேலேருந்து நிறுத்தி உற்பத்தி செய்ய வேண்டும், அதாவது தொழிற்சாலைகளை ஸ்தாபிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வேளச்சேரியில் ராணே மெட்ராஸ் அப்படிங்கிற பெயரில் அவங்களுடைய முதல் தொழிற்சாலையை தொடக்கி வைத்தாங்க. ராணே இப்போது இந்த பெட்டுலோஸ் ரோடில் இல்லை, ஆனால் இந்தியாவுடைய பல இடங்களில் பெரிய அளவில் பரவி இருக்கிறது. அடுத்தது ராணேயை பார்த்தோம். எழுத்தப்புறத்தில் லூக்கஸ் இந்தியன் சர்வீஸ், இப்பொழுது லூக்கஸ் டிவிஎஸ் உடைய ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு நிறுவனம். ஒரு காலத்தில் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்த வண்டிகளுக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுப்பதற்காகவே ஸ்தாபிக்கப்பட்ட கம்பெனி லூக்கஸ் இந்தியன் சர்வீஸ், இப்பொழுது லூக்கஸ் டிவிஎஸ் உடைய ஒரு அங்கம். இது எல்லாம் பெட்டுலோஸ் ரோடில் தான். பெட்டுலோஸ் ரோட், ஒயிட்ஸ் ரோட், வுட்ஸ் ரோடுக்கு நடுவே இருந்தது பழைய மெட்ராஸ் கிளப். மெட்ராஸ் கிளப் இந்த இடத்துல இருந்து 1950களில் இடம்பெயர்ந்த உடனே அந்த இடத்துக்கு வந்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம். ராம்நாத் கோயங்காவுக்கு சொந்தமாக இருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம். அதற்கு பிறகு இப்போ அந்த இடத்துல இருப்பது தான் எக்ஸ்பிரஸ் எஸ்டேட், எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால், அந்த கட்டடங்கள்லாம் இருக்கிற அந்த பகுதி தான் ஒரு காலத்தில் மெட்ராஸ் கிளப்பாக இருந்தது. அதற்கு பிறகு ராம்நாத் கோயங்காவுடைய தலைமை அலுவலகமாகவும் பல வருடங்களுக்கு இருந்தது. அவருடைய இல்லம் இப்பொழுதும் அதே இடத்துல இருக்குது. அதற்கு பெயர் ஹிக்ஸ் பங்களோ. அடுத்தது கேசிபி நிறுவனம். வி ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர் இந்தியன் சிவில் சர்வீஸில் உயர் அதிகாரியாக இருந்தார். அவரே ஒரிசாவில் இருக்கிற ஜெய்ப்பூர் சமஸ்தானத்துக்கு திவானாகவும் இருந்தார். அதற்கு பிறகு மதராஸ் மாகாணத்துக்கு தொழில் காரியதரிசியாக, அதாவது இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியாகவும் இருந்தார். ஓய்வு பெற்ற பிறகு இவரே ஒரு தொழில் அதிபராக மாறிவிட்டார். ஏராளமாக சர்க்கரை தயாரிக்கும் கம்பெனிகள், மெஷின் உறுப்புகள் தயாரிக்கும் கம்பெனிகள் எல்லாம் தொடக்கி வைத்து கேசிபி குரூப் அப்படிங்கிற பெயரில் தொடக்கி வைத்தார். அவருக்கு சொந்தமாக இருந்த ஒரு பெரிய வளாகம் இப்பொழுதும் ஒயிட்ஸ் ரோடில் இருக்கிறது. அதற்குள்ளே கேசிபி சுகர்ஸோடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. அதிலேயே ஒரு பகுதியில் தான் அமெத்திஸ்ட் அப்படின்னு அவருடைய பேத்தி நடத்தி கொண்டு வரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கிறது. இதே இடத்துல டிவிஎஸ்க்கு ஒரு காலத்தில் ஏராளமாக கட்டடங்கள் இருந்தன. இம்பால், சுந்தரம் மோட்டார்ஸ், இது எல்லாமே இந்த இடத்துல தான் இருந்தது. இதே இடத்துல டிவிஎஸ்க்கு ஒரு பெட்ரோல் பம்பும் இருந்தது. நாணயமாக பெட்ரோல் விற்பதற்கு மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு பெட்ரோல் பம்ப். சென்னையில் பல இடங்கள்லேருந்து டிவிஎஸ் பெட்ரோல் பம்பில் தான் பெட்ரோல் போட மக்கள் வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு டிவிஎஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. தொழிற்சாலைகள், தொழில் அதிபர்கள் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது ப்ரொஃபஷனல்ஸுக்கு வர வேண்டாமா? அவங்களுடைய தொழிலில் பெரிய பெயர் ஸ்தாபித்தவங்க. ஒரு காலத்தில் இந்த ராயப்பேட்டா பகுதியில் பெரிய வக்கீல் எல்லாம் உண்டு.
உதாரணத்துக்கு வி.கே. திருவெங்கடாச்சாரி, வி.கே.டி. சாரி, அவர் மெட்ராஸ் தமிழ்நாடுக்கு வந்து அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார். அதே போல் வி.பி. ராமன், அவருடைய இல்லம் லாய்ட் கார்னர் இப்போவும் அப்படியே இருக்கிறது. அந்த பகுதிக்கு, லாய்ட் ரோடுடைய அந்த பகுதிக்கு இப்போ வி.பி. ராமன் சாலை அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாய்ட் கார்னருக்கு எழுத்தப்புறத்தில் ஒரு இடிந்து விழும் நிலைமையில் ஒரு பெரிய அங்காடி கட்டடம் இப்போ பார்க்கலாம். ஒரு காலத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய இல்லம் இருந்தது. ராஜா ஐயர் அப்படிங்கிற பிரபல வக்கீலுடைய இல்லம். இதே லாய்ட் ரோடில் ஒரு காலத்தில் ஏ.வி. ராமலிங்கம் ஐயரும் வசித்தார். மദ്രാஸ் மாகாணத்துக்கு சீஃப் இன்ஜினியராக ஆன முதல் இந்தியர் இவர்தான். இவருடைய வீடு பெயர் சரவண பவா. அதே போல் இந்த ராயப்பேட்டாவில் ஒரு காலத்தில் அக்கௌண்டன்ட்ஸ் ஜென்ரல், அந்த காலத்தில் வந்து பல ஸ்தாபனங்களுக்கு அக்கௌண்டன்ட்ஸ் ஜென்ரல் உண்டு. அதாவது ரயில்வேக்கு தனியாக உண்டு. இப்போலாம் ஏஜிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பல அக்கௌண்டன்ட் ஜென்ரல்களுடைய இல்லங்கள் எல்லாம் இந்த ராயப்பேட்டாவில் இருந்தது. பீமசேனா கார்டன் அப்படிங்கிறது ஹெச் பீமசேன ராவ், அவருடைய இல்லம் இருந்த பகுதி. அவர் அக்கௌண்டன்ட் ஜெனரலாக இருந்தார். அதே போல் ஸ்ரீபுரமில் டி.ஆர். பஞ்சாபகேச ஐயர், அவருடைய இல்லம் இருந்தது. அதே போல் ராஜகோபால ஐயர் அப்படிங்கிறவருடைய இல்லம், இவரும் அக்கௌண்டன்ட் ஜெனரலாக இருந்தார். அவருடைய இல்லம் தான் இப்போ இருக்கிற பெரிய அடுக்குமாடி கட்டடம் அரிஹந்த் பிளாசா. இந்த ராயப்பேட்டாவில் மேயர் சிவராஜ் தெரு அப்படின்னு இருக்குது. மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்து கஷ்டப்பட்டு வக்கீல் பட்ட படிப்பு படித்து சர் சி.பி. ராமசுவாமி ஐயருக்கு ஜூனியராக இருந்து பிற்காலத்தில் பிரபல வக்கீலானவர். சென்னை நகருக்கு மேயராகவும் பணிபுரிந்தார். அதனால தான் அவருடைய பெயரில் மேயர் சிவராஜ் ஸ்ட்ரீட். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமும் இந்த பகுதியில் இருந்தாங்க. அடுத்தது மருத்துவர்கள். மருத்துவர்களில் பார்த்தோன்னா டாக்டர் ஆச்சார், டாக்டர் சீதாபதி ஐயர், இந்த மாதிரி பல பெயர் இந்த இடத்துல இருந்தாங்க. அதே போல் நாடகக்கலை நிபுணர்கள், அதே போல் சினிமா கலைஞர்கள். அசோகமித்ரன் அவர்கள் ஒரு பார்வையில் சென்னை நகரம் அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு பட்டியலே கொடுத்துருக்கார். அதுலேருந்து நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த ராயப்பேட்டாவில் இருந்தாங்க அப்படிங்கிறது. என்.எஸ். கிருஷ்ணன், ஔவை டி.கே. சண்முகம், எஸ்.வி. சஹஸ்ரநாமம், சிவாஜி கணேசன், வி.கே. ராமசாமி, ஃப்ரெண்ட் ராமசாமி, ஏ. பீம்சிங், ருக்மிணி, ஏஎஸ்ஏ சாமி, கே.ஆர். ராமசாமி, இத்தனை பேர் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அசோகமித்ரன் சாரோட பட்டியலை தவிர கொத்தமங்கலம் சுப்புவும் இதே ராயப்பேட்டாவில் இந்த லாய்ட் ரோடில் தான் வசித்தார். மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரனும் இந்த லாய்ட் ரோடில் பல வருடங்களுக்கு இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய இல்லம் இருந்த 2 கட்டடங்கள் தள்ளி இப்பொழுதும் அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகம் அதே இடத்துல தான் இருக்கிறது. எம்ஜிஆருடைய இல்லத்திலேருந்து 2 ப்ராப்பர்ட்டி தள்ளி. அதனால் அவருக்கும் இந்த இடத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நாடக கலைஞர்கள் எதற்காக இந்த இடத்துல அவ்வளவாக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பகுதியில் இருந்த சிறிய சந்துகளெல்லாம் ஒரு காலத்தில் வாடகை மிகவும் குறைத்தலாக பல இல்லங்கள் அவங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. பிற்காலத்தில் அவங்களே அந்த பகுதியில் இல்லங்களெல்லாம் வாங்கி கொண்டு பெரிய பெரிய இல்லங்கள்லாம் அந்த இடத்துல கட்டி கொண்டாங்க. லாய்ட் ரோடுடைய இன்னொரு பகுதிக்கு இப்பொழுதும் ஔவை சண்முகம் சாலை அப்படின்னு பெயர். நாடக கலையிலேயே பெரிய பெயர் சம்பாதித்த ஔவை ஸ்ரீ டி.கே. சண்முகம் அவர் இதே இடத்துல தான் ஔவை இல்லம் அப்படிங்கிற இல்லத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தார். அதனால தான் இந்த பகுதிக்கு ஔவை சண்முகம் சாலை அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. மருத்துவர்களை பார்த்தோன்னா டாக்டர் டி. சீதாபதி ஐயர், டாக்டர் ஆச்சார், அதே போல் ஆயுர்வேதத்தில் பெரிய நிபுணராக இருந்த டாக்டர் கே.என். கேசரி, கேசரி குட்டீரம் அப்படின்னு வெஸ்ட்காட் ரோடில் இப்பொழுது ஒரு அடுக்குமாடி கட்டடம் இருக்கிறது. ஒரு காலத்தில் அதுதான் அவருடைய இல்லமாக இருந்தது. அவருடைய கொள்ளு பேரன்தான் பிரபல பாடகர் பி. உன்னிகிருஷ்ணன். ராயப்பேட்டாவில் இருந்த பல பிரமுகர்களுடைய வரலாறை பார்த்தோம். அடுத்த எபிசோடில் ராயப்பேட்டாவில் இருக்கிற சில பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் பிரபல லேண்ட்மார்க்ஸ், சினிமா தியேட்டர்கள், ஸ்தாபனங்கள், அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் செஞ்சு இதை லைக் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த எபிசோடில் ராயப்பேட்டாவுடைய வரலாறுடைய கடைசி பகுதியுடன் வருகிறேன். வணக்கம்.